ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். இப்ப ட்ரம்ப் ஈரான் பிரச்சனை எல்லாம் போய் இப்ப ட்ரம்ப் ஜேடி வார்ன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைக்குள் துப்பாக்கி குண்டு நடந்திருக்கிறது. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நிகழ்த்தியவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவரும் இல்ல. அவருக்கு முன்னாடி எந்த குழுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு தனிநபராக நிகழ்த்தியதாக இதுவரை வந்த விசாரணையில் தெரிய வருது. அவரை பத்தி விசாரிச்சா அவர் ஒரு எந்த கிரைம் ரெக்கார்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஒரு ஒழுங்கினமான செயல்களில் ஈடுபட்ட மாதிரி, லா அண்ட் ஆர்டரை சீர்குலைத்த மாதிரியான எந்த செயல்பாடும் அவருக்கு முன்னுதாரணம் கிடையாது. ஒரு படித்தவர், 31 வயது இளைஞர், ஆசிரியர். ஏன் இப்படி செய்தார் அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏற்கனவே அவர் வேட்பாளராக நிற்கும் போதும் அவர் காதுல சுட்டாங்க. அவர் கரெக்டா விலகிட்டாரு. அந்த பையன் மனநிலை சரியில்லாத பையங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கும் கூட ஈரான் காரணங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப இந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் தங்கியிருந்த ரூம்ல ஒரு அதிபர் தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தங்கியிருந்த ஒருத்தர் அவங்க விருந்துல புகுந்து அப்படி சுடுற அந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் காரணமா இருக்கும்? இதை எப்படி பார்க்கணும் நம்ம? அதாவது இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது. முதலாவது என்ன தெரியுதுன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை ரொம்ப உளவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் ரொம்ப சிறப்பாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அவங்க மாதிரி யாரையும் துல்லியமா எதுவும் செய்ய முடியாது, அவங்க கண்காணிப்பை மீறி எதுவும் நடக்காது என்கிற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து இது வரைக்கும் வச்சிருந்தாங்க. அது ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்புக்கு எப்படி அவருடைய சிந்தனையில ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி தான் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள்ல இருந்து உளவுத்துறை வரைக்கும் ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருப்பதை இந்த சம்பவம் முதல்ல காட்டுகிறது. எப்படி காட்டுதுன்னு கேட்டா, இந்த துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு ஹோட்டல்ல நடக்குது. ஹில்டன் சொல்லி அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. அதுல தான் இது இந்த நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், அந்த வெள்ளை மாளிகை சம்பந்தப்பட்ட பிரஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிற நிகழ்ச்சி. வெள்ளை மாளிகை தொடர்பான பிரபகண்டா படுத்தக்கூடியவங்களுக்காக வேண்டி ட்ரம்ப் ஒரு விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்து தான் அந்த ஹில்டன் ஹோட்டல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கடுமையான ஒரு அச்சுறுத்தல் உள்ள ஒரு ஜனாதிபதி, எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லும் பொழுது, அவருக்கு அதிகமான ஒரு செக்யூரிட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இந்த நிகழ்ச்சி எங்க கொண்டு நடத்துறாங்கன்னு கேட்டா, ஒரு ஹோட்டல்ல நடத்துறாங்க. ஒரு ஹோட்டல்னா எப்படி இருக்கு? இவங்க ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும் ஹோட்டல்ல பல பேர் தங்கியிருப்பாங்க. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திற்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது. என்ன தெரிய வருது என்று கேட்டா, இந்த துப்பாக்கி சூடு நடந்த ஒரு இடம் ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஹில்டன் என்ற பெயர்ல உள்ள ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வெள்ளை மாளிகை தொடர்பான செய்தியாளர்களுக்கு ட்ரம்ப் விருந்தளிக்கிறார். வெள்ளை மாளிகை சம்பந்தப்பட்ட செய்திகளை கொடுப்பாங்க இல்லையா, அதுல ஈடுபடக்கூடிய ஊடகவியலாளர்களை அழைத்து அவர் 300 என்று சொல்கிறார்கள், அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறார். அப்படி விருந்து கொடுக்கறதா இருந்தா அதுக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும்? இந்த 300 பேர் மாத்திரம் வரக்கூடிய அளவுல எத்தனையோ அரங்கங்கள் வெள்ளை மாளிகையில பல இடங்கள்ல உங்களுக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு. அதை தேர்ந்தெடுக்காம ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹோட்டல் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இவங்க நிகழ்ச்சி நடத்துற ஒரு பக்கம் நடந்தாலும் தங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல நடத்துனீங்கன்னு சொன்னா அதுல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அறை எடுத்து தங்கி இருப்பார்கள். அப்ப ஜனாதிபதியுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால், அந்த ஹோட்டலை கம்ப்ளீட்டா அவங்க கேட்ச் பண்ணணும். அதுல யாரும் தங்கக்கூடாது, எல்லாரையும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும். இந்த ஒரு அறிவு அந்த அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறைக்கும் உளவுத்துறைக்கும் இல்லை என்பது உலகத்துக்கு தெரிகிறது. அதனாலதான் இவங்கள்ட்ட ஈரான்ல இருந்து எல்லாம் தோல்வி அடைகிற காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய பிளானிங் சிஸ்டத்துல கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இது காட்டுகிறது. இப்ப உதாரணமா பாகிஸ்தான்ல அமெரிக்காவுடைய துணை அதிபரும் ஈரானுடைய அதிகாரிகளும் மந்திரிகளும் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி சென்ற வாரம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு ஹோட்டலை எடுத்து ஹோட்டலை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அங்க உள்ள அம்புட்டு ரூமுகளையும் காலி பண்ணி ஒருத்தர் அங்க தங்கக்கூடாது என்று சொல்லி, அதை சுத்தி உள்ள ஒரு பகுதிகள் பூராத்துக்குமே கொரோனாவுல இருந்த மாதிரியான ஒரு அவசர நிலையை ஏற்படுத்தி
அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியை டைட் பண்ணி என்ன செய்யறாங்க, எந்த ஒரு ஈக்காக கூட வந்துடக்கூடாதுன்னு செய்யறாங்க. ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க போடக்கூடிய ஒரு திட்டம் கூட உலக வல்லரசு என்று பீற்றிக் கொள்ளக்கூடிய அமெரிக்காவிட்ட இருக்கல. அந்த இடத்த முதல்ல நடத்தலாமா நிகழ்ச்சி? அதுல நடத்துறேன்னு சொன்னா அந்த ரூம்ல நிறைய பேர் தங்கி இருப்பானே. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த பாதுகாப்புல உள்ள ஒரு கோளாறு வந்து பளிச்சுன்னு தெரிகிறது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் வந்து அந்த இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவர் இருக்காரு இல்லையா? நீங்க சொன்னபடி அவருக்கு எந்த விதமான கிரிமினல் வழக்குகளோ, பின்புலமோ கிடையாது. எந்த ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பின்புலமும் கிடையாது. எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு தொடர்பும் அவருக்கு கிடையாது. அவர் இண்டிவிஜுவலா உள்ள ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியராக இருந்து, அவராக அது விலகிக் கொண்ட ஒருத்தர் தான் அவரு. அப்படிப்பட்டவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சி அறிவிச்ச உடனேயே, அவங்க 1 நாள் 5 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. அறிவிச்ச உடனே என்ன செய்றாருன்னு கேட்டா, அவர் அதே ஹோட்டல்ல வந்து ரூம் எடுத்து தங்குறாரு. எந்த ஹோட்டல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகிறதோ, அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. ரூம் போட்டு என்ன செய்றாரு, தங்கிட்டாரு. 5 நாளைக்கு முன்னாடியே 2 துப்பாக்கிகளும், சில கத்திகளையும் என்ன செய்றாரு, எடுத்து கொண்டு வந்து அங்க ரூம்ல தங்கிட்டாரு. சரி இந்த தங்க வரும்பொழுது, இந்த நேரத்திலயாவது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவர சோதனை பண்ணணுமா இல்லையா? உண்மையா காலி பண்ணாட்டா கூட, ரூம்ல தங்கி இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று அவங்களுடைய டீட்டெயில்கள கலெக்ட் பண்ணுவாங்க பொதுவாக. அப்ப இவரு ரூம் எடுத்து தங்க வரும்பொழுது, அந்த ரூம்ல எந்த சோதனையும் நடத்தல. இவருக்கும் எந்த சோதனையும் நடத்தல. இவர் பாட்டுக்கு என்ன செய்றாரு, துப்பாக்கி இதெல்லாம் கொண்டு போய் என்ன பொதுவா துப்பாக்கிக்கு அமெரிக்காவுல தடை கிடையாது. துப்பாக்கி யார் வேணாலும் வச்சுக்கிரலாம். ம், ஆனா இந்த ம், நேரத்துல ம். வச்சுக்கிரலாமா? இந்த நேரத்துல எதுக்கு நீ துப்பாக்கியோட நீ வருகிறாய்? ஜனாதிபதி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர வந்து மடக்கி அத சோதனை பண்ணி இருந்தார்கள் என்று சொன்னா, இத முன்கூட்டியே அத வந்து எடுத்திருக்க முடியும். அப்ப அதுலயும் ஃபெயிலியரா இருக்கிறாங்க. அதாவது முதல்ல மொத்தமே கண்ட்ரோல் எடுக்காட்டா கூட, அது இருக்கிறதே அது பாதுகாப்ப பலப்படுத்தணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு பலப்படுத்தாம அவர் சர்வசாதாரணமா வந்து தங்கி 5 நாள் இருந்து, 5 நாள் அனைத்தையும் நோட்டமிடுறாரு. எந்தெந்த இடத்துல என்ன நடக்கப் போகுது எல்லாத்தையும் இருந்து அங்க ஒரு ஆள் மாரி இருந்து பார்த்து வைத்துக் கொண்டு தான், அந்த நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கு அவரு துப்பாக்கி சூடு நடத்துறாரு. நடத்தணும்னு என்ன செய்றாரு, நடத்தணும்னா கன்னாபின்னான்னு நடத்துறாரு. அப்ப இந்த துப்பாக்கி சூடு நடத்துற நோக்கம் என்னன்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தி, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு செஞ்சாரா? அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அவர் செஞ்சாரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் குறிப்பிட்ட இலக்கு ட்ரம்ப இலக்கு வச்சு தான் அவர் செய்றாரு. இலக்கு வைக்க முடியலையே தவிர, அவர் வந்த நோக்கம் வந்து ட்ரம்ப காலி பண்றது தான். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அவர் ரூம்ல தங்கி இருந்தார்ல, அந்த ரூம்ல இருந்து என்ன செய்றாருன்னா, அவருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் வந்து மெயில் அனுப்புறார். அவரு அவங்க குடும்பத்தாருக்கு பூரா என்னுடைய கடைசி மெயிலு சாவறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. கடைசி மெயில் ம், என்று ம். சொல்லி அவருடைய தாய், தந்தை, உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அத எடுத்துட்டாங்க. போலீஸ்ல வந்து FBIல இருந்து அந்த மெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இவருடைய கடைசி கடிதம்னு. அந்த கடைசி கடிதத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் செய்ய போறேன். செய்ய போறதுக்கு முன்னாடி குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறார். முக்கியமான சம்பவம் என்ன என்று கேட்டா, நம்முடைய ஒரு உலக கண்ணியமிக்க நம்முடைய அமெரிக்காவுடைய நாட்டினுடைய கௌரவத்த குழி தோண்டி புதைக்கக்கூடியவனாக இந்த ட்ரம்ப் இருக்கிறான். அதுல வந்து அவரு சொல்றாரு. ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டா, அந்த எப்ஸ்டைன் ஃபைல தான் சொல்றாரு. சின்ன சின்ன சிறுமிகள் எல்லாம் ஓகே, ஓகே, சீரழிச்சிருக்கான். ஓகே, ஓகே. ஒரு ஆ, ஆ, நாட்டினுடைய ஆ. அதிபராக இருக்கக்கூடிய ஒரு ஆளு, சின்ன சின்ன சிறுமிகள்லாம் சீரழிச்சு, நம்ம நாட்டுக்கே ம், கேவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இவன அழிக்கணும். ம். இவன அழிக்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு சம்பவம் செய்ய போறேன்னு அவரு அந்த மெயில்ல அவரு சொல்றாரு. அதே ஓ! மாரி வந்து ஓ! ஓ! அவருடைய அவருடைய நேரடியான மெயில்ல தகவலே சொல்றாரு. இது காரணம் வந்து எந்த ஒரு பேக்கிரவுண்டும் கிடையாது. இவர் மீது ட்ரம்ப் மீது ஏற்பட்ட கோபம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர கொல்லணுங்கிற அளவுக்கு அதிகமான மக்கள்ட்ட இருக்குது. அதன் ஒரு வெளிப்பாடு ம். தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்க அதிபர்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும், அதெல்லாம் வந்து வேற வேற காரணங்களா இருந்துச்சு. இதுல வந்து என்னன்னு கேட்டா, ஓகே, ஓகே. இவர் மீது உள்ள அது கடும் வெறுப்பு இருக்கிறது. அத சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா, அதுல இவரு கிண்டல்லாம் அடிக்கிறாரு. இங்க வந்து ஆ. அமெரிக்காவுடைய ஹை ஹை செக்யூரிட்டின்னு சொல்றாய்ங்க. ஈரான்காரன் இப்ப நினைச்சான்னா உள்ள வந்து அவர சுட்டு தள்ளிட்டு போயிரலாம். அந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னு அதுல சொல்றாரு. இதுல ம், அந்த ம். அந்த கடிதத்திலே சொல்றாரு. இவங்க போய் ஹை செக்யூரிட்டி வச்சுக்கிறதாக பீத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு இலவும் கிடையாது. இப்ப ஈரான்காரர்களை யாரையும் அனுப்பிவிட்டு ரகசியமா அனுப்பிவிட்டார்களேயானால், அவன் உள்ள வந்து அவன் பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிரலாம். அவ்வளவு வீக்கா இருக்குங்கிறார். அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு, ஜனாதிபதிக்கு அமெரிக்க அதிபருக்குரிய பாதுகாப்பு அவ்வளவு பலவீனமா இருக்குங்கிற அதையும் அந்த கடிதத்துல வந்து கிண்டல் பண்றாரு.
அது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் வந்து அந்த நோ கிங்ஸ் அந்த எங்களுக்கு அதிபர் வேண்டாம்னு ஒரு போராட்டம் பண்ணாங்கல்ல. ஆமா ஏறக்குறைய ஆமா ஆமா ஏறக்குறைய 90,00,000 பேருக்கு மேல, 1,00,00,000 பேருக்கு மேல அந்த ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதனுடைய பெரும்பாலான போராட்டங்கள் இவர் பங்கெடுத்திருக்கிறார். இவர் அமெரிக்க அதிபர் வேணான்னு சொல்லக்கூடிய போராட்டங்கள் வந்து கலிபோர்னியாவில் நடந்தாலும் சரி, வேற வேற நகரங்கள்ல நடந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் இவர் பெரிய முன்னிலை வகிக்கல. பங்கெடுத்திருக்கிறார். அதுல எல்லாம் போய் அதாவது அமெரிக்க அதிபர் மீது இவருக்கு வந்து இவர ஒழிக்கணும் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அவருடைய 2 விஷயம் தான் அவர் சொல்றாரு. அமெரிக்க அதிபர் வந்து ஒரு கண்ணியமான ஒரு பதவியில இருந்துட்டு கேவலமான செயலை செஞ்சிருக்கார் என்றதுனால, அவர் இங்க வாழ தகுதியற்றவர் என்று நான் நினைக்கிறேன். இந்த கருத்துப்பட. அதே மாரி வந்து அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமாகவும், முட்டாள்தனமாகவும் இருந்து அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துதுன்னு சொல்லி, அந்த காரணமே தெரிஞ்சு போச்சு இப்ப. அந்த காரணமே வந்து வேற ஒரு மனநோயாளியோ, அல்லது வேற யாராவது தூண்டி விடப்பட்டவரோ, அப்படிப்பட்டவர் வேற எதையோ தாக்க வந்தாரு. ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு பிரபலப்படுத்துறதுக்கு வந்தாருன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் இலக்கே ட்ரம்ப் தான். ட்ரம்பத்தான் இலக்கு வச்சாரே தவிர, அந்த இலக்கு வைக்கும்போது இடையில வரக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள சொல்றாரு. உடனே என்ன செஞ்சுடுறாங்கன்னா, அவங்க பிடிச்சிடுறாங்க. பாதுகாப்பு அதிகாரி வந்து அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதனால அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படல. உடனே பாஞ்சு இவர பிடிச்சிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் தப்பிச்சு உள்ள போயிருந்தாருன்னா சுட்டிருப்பாரு. 2 துப்பாக்கி வச்சிருக்காரு. அது போக துப்பாக்கியில குண்டு தீர்ந்துருச்சுன்னா, அப்புறம் இருக்கிற கத்திய வச்சுக்கிட்டு விளையாட கொஞ்சம் பயிற்சி எடுத்தவராவும் தெரியுது. இருக்கிற கத்திகள ஓ வச்சு இத ஓ. செய்யணும்னு கத்தி வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா இவர் வந்து தனி நபர். ஆனா வந்து தனி நபரா தான் இவ்வளவு திட்டமிட்டு இருக்காரு. எந்த இயக்கமோ, குழுவோ கிடையாது. எந்த குழுவும் கிடையாதுன்னு அவங்களே சொல்றாங்க. அமெரிக்காவுடைய அரசுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் குழு இன்னும் சொல்ல போனா, பொதுவாக இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்தவுடனே ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, வழக்கமா வந்து ஈரான் மேல போடுவாரு. ஆமா, ஈரான் தான் செஞ்சது. ஆமா தேர்தல் பிரச்சார நேரத்துல காத ஆமா ஒட்டிக்கிட்டு ஆமா போனுச்சுல்ல ஒரு ஆமா புல்லட். அந்த சம்பவத்த சொல்லும் பொழுது, ஈரான் எனக்கு குறி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் கணக்கு தீர்ப்பேன். அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த சம்பவத்துக்கு காரணம் ஈரான்னு சொன்னார். இப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே அவருடைய ட்விட்டர்லயே இந்த பையனுடைய அந்த தாக்குன ஆளுடைய புகைப்படத்த அத வெளியிட்டு படுக்கிற மாரி அவர் விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த படத்த வந்து அவருடைய ட்விட்டர்ல வெளியிட்டு, அதுல ஒரு முக்கியமா குறிப்பிடுறாரு. இது ஈரான் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அவரு எத எடுத்தாலும் ஈரானோட சம்பந்தப்படுத்தி பழக்கப்பட்டவரு. இது ஈரானுக்கு எந்த தொடர்பும் இது கிடையாது. அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு கேட்டா, ஈரான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா, அதுக்கு எதிராக கடுமையான ரியாக்ஷன் குடுக்கணும். அவர் ஏதாவது பதிலடி குடுக்கணும். பதிலடி குடுக்கும் நிலையில அவர் இல்ல. எப்படியாவது ஆமா ஆமா ஓடணும்னு ஆமா நினைச்சிட்டு நிலையில இருந்தாருன்னா, ஈரான் மேல போட்டிருப்பாரு. ஈரான் தான் காரணம்னு சொல்லி அத வச்சுக்கிட்டு தாக்குதல ஒரு அதிகப்படுத்தலாம். இப்ப நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, தாக்குதலை விட்டு எப்படி தப்பிச்சு போறதுன்னு இருக்கிறதுனால, ஈரானே செஞ்சு இருந்தாலும் செய்யலேம்பாரு இப்ப. ஈரானே இத செஞ்சு ம் இருந்தா ம். கூட, ஈரானுக்குலாம் சம்பந்தம் இல்லன்றுவாரு. ஏன்னு கேட்டா, ஈரானுக்கு சம்பந்தம்னு சொன்னா, அமெரிக்காவுடைய அந்த கொள்கை பிரகாரம் போய் போர் தொடுக்கணும். ஒரு அமெரிக்க அதிபரை தாக்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, பதிலடி குடுக்கணும்னு அவங்களுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்னு கொள்கை இருக்கிறாங்கல்ல. அந்த கொள்கை பிரகாரம் அந்த முடிவு தான் எடுக்கணும் சட்டப்படி. அந்த நாட்டுடைய சட்டப்படி. அப்படி இருக்கும்போது ஈரான் அவர் சொன்னாரேயானால், ஈரான் மேல தாக்கணும். அவர் ஈரான தாக்குற அளவுக்கு அவர்ட்ட வலிமை இல்லாதனால, அவன் முந்திக்கிட்டு என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த மெயில்லாம் வருவதற்கு முன்னாடியே அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, இதுக்கு ஈரானுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த ஒரு விஷயம் அதான் பாதுகாப்பு ரொம்ப பலவீனமா இருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஒரு எந்த விதமான ஒரு திட்டமிடுதல், புத்திலாம் ரொம்ப மழுங்கி போனவர்களாக அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை இருக்கிறது என்பது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவாக அமெரிக்க அதிபர்கள்ன்னு வெளிநாட்டில இருந்து எதிரிகள் வருவார்கள் என்று ரொம்ப அதுல கேர்ஃபுல்லா இருப்பாங்க. விமான நிலையங்கள வந்து வடிச்சு, வடிச்சு சோதனை பண்ணுவாங்க. கப்பல் வழியாக வரக்கூடிய இத சோதனை பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்காரனால் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதெல்லாம் அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள். ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, உள்நாட்டிலேயே இவருக்கு எவ்வளவுக்கு கடுமையான எதிர்ப்பு ஒரே ஒருத்தன் தானே ஒத்ததானே இருப்பான். இப்படி ஒருத்தன் இருக்கானே ஆனால் இப்படி 1000 பேர் இருப்பான். ஒருவன் வந்து எந்த ஒரு பின்புலம் இல்லாம ஒருவன் இப்படிலாம் பிளான் பண்ணி அவன் காச குடுத்து வாங்கி, நம்ம செத்தாலும் செத்துருவோம்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்ச நிலையில ஏன்னா சுட விடமாட்டாங்கல்ல. திருப்பி சுட்டுருவாய்ங்க. அதெல்லாம் கடைசி கடிதம்னு அவன் எழுதுறான். அப்ப சாவதற்கு தயாரா ஒருத்தன் வர்றான்னு சொன்னா, அவன் எவ்வளவுக்கு உள்ளுக்குள்ள வெந்து போயிருப்பான். எவ்வளவுக்கு ஒரு நொந்து போயிருப்பான், எவ்வளவு கோபத்துல இருப்பான். அந்த மாரி கோபத்துல ஒருத்தன் வந்து வர்றான்னு சொன்னா, இந்த ஒரே ஒருத்தன் தானா இருப்பான். அப்போ பல லட்சம் பேர் இருந்தா தான் அதுல ஒருத்தன் இப்படி மாட்டுவான். அப்ப இவருக்கு எதிராக வந்து நாட்டுல உள்ள மக்கள்லயே ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலை எதிரான இந்த மாரி எதிரு. அதாவது இவர் போட்டு தள்ளிறணும், இவர் வாழவே கூடாது என்கிற எண்ணத்தில் உள்ளவர்கள்
ஒரு கணிசமாக இருக்கிறார்கள் என்பதை இப்ப உலகத்துக்கு இது சொல்லி இருக்கிறது. உலக நாடுகளோட அச்சுறுத்தல் தனி ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்புடைய அந்த போக்கின் காரணத்தை எல்லாரும் வெறுக்கிறாங்க. அமெரிக்கர்களே வெறுக்கிறாங்க. அதுக்கு இந்த எஸ்டைன் பைல் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. 2வது அமெரிக்க பொருளாதார இழப்பை ஏற்படுத்துறாரு. இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அமெரிக்காவை கீழே கொண்டு போயிட்டே இருக்குது. நிமிந்து தைரியமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு அமெரிக்கா எங்க இருக்கு? இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா எங்க இருக்கு? எல்லா நேட்டோ நாடுகளும் அவருக்கு வஞ்சி நடுங்கி பயந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா எங்க? இன்னைக்கு ஏன் பக்கத்துல விமானத்தை கொண்டு வராத, ஏன் தளத்துல நீ போடக்கூடாது என்று தடுக்கக்கூடிய நேட்டோக்கள் எந்த உதவியும் செய்வதற்கு அவர் முன் வராம ஒதுங்கி தள்ளுறாங்கல்ல, அந்த நிலையில கொண்டாந்து அமெரிக்காவை நிப்பாட்டி இருக்கிறார். பொருளாதாரத்திலும் இறங்கிட்டு இருக்கிறது. பெட்ரோல் விலை உலகத்துக்கெல்லாம் ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய நாட்டுல பெட்ரோல் விலை தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த மக்களுடைய தாங்கும் சக்திக்கு மேல போயிட்டு இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கும்போது இவருக்கு எல்லா கோபம் இருக்கிறது. இந்த சம்பவத்துல ஈடுபட்ட இந்த நபருக்கு எப்ஸ்டீன் பைல் கோபமா இருக்கிறது, விலைவாசி கோபமா இருக்கிறது, பல கோபங்கள் இவருக்கு இருக்கிறது. அப்ப இது எதை காட்டுதுன்னு கேட்டா, அமெரிக்காவுல இவர் இன்னைக்கு இல்லாம நாளைக்கு பதவி விட்டு இறங்கினா கூட இவர் மீது உள்ள அந்த கோபம், கடுமையான கோபத்திற்கு அவர் விலை கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். இதை என்ன செய்யணும், இதாவது திருந்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அது இனிமேலாவது அவருடைய அந்த போக்குகளை மாற்றி கொண்டாலே தவிர அமெரிக்காவுல இவருக்கு வெளியே எதிரி கிடையாது, அமெரிக்காவிலும் எதிரி அப்படிங்கிறத இந்த சம்பவம் தெளிவா சொல்லிவிட்டது. ஆனா இடையில என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு பெர்பகண்டாவுக்காக வேண்டி ட்ரம்பே செஞ்ச ஏற்பாடு என்று ஆரம்ப கட்டத்துல எல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு எந்த சேதமும் வரல, பாதுகாப்பு அதிகாரி புல்லட் ப்ரூஃபோட இருக்கிறாரு, நீ சொல்ற மாதிரி சுடு, நான் பிடிக்கிற மாதிரி கொடுக்குறேன்னு ஒரு அப்படிதான் என்ன செஞ்சுன்னா ஆரம்பத்துல தகவலை போட்டாங்க. இது ட்ரம்ப் செஞ்ச வேலை. ஏன்னு கேட்டா இப்ப மத்தது மறந்துடும்ல, இப்ப என்னப்பா கடல் முற்றுகையில ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னன்னு கேள்வி கேட்பாங்க, பேச்சுவார்த்தை எடுத்துப்பான்னு கேட்டா அது கேள்வி கேட்பாங்க. எதுவும் கேள்வி கேட்க முடியாத நிலையில இருக்கிறதுனால டைவர்ட் பண்றதுக்காக சிலர் செய்வாங்க, அரசியல்வாதிகள். இவர் டைவர்ட் பண்றதுக்கு தான் இதை செஞ்சாருன்னு ஆரம்பத்துல விமர்சனங்கள் வந்துச்சு. இவருடைய இந்த மெயிலுக்கு வந்தபோது அமைங்கி போச்சு எல்லாமே. இவர் கடைசி கடிதம் அனுப்புனார்ல, இந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பின கடைசி கடிதத்துல சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கையில இது ட்ரம்புக்கு சம்பந்தம் இல்ல, ட்ரம்பை ஒழிக்கத்தான் அவர் வந்திருக்கிறாரு, ட்ரம்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம் கிடையாது, இது நிஜம், நிஜமாகவே அவரை தாக்கத்தான் அவர் வந்திருக்காரு என்பது இப்ப தெளிவாயிடுச்சு. ஆரம்பத்துல அப்படி சொல்லல. ஆரம்பத்துல எதிர்கட்சிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ஊடகத்துல எல்லாம் அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் விதைச்சாங்க. இது டைவர்ட் பண்றதுக்காக செய்யறாருன்னு. டைவர்ட் பண்றதுக்காகவும் செய்வாங்க. ஆனா இது டைவர்ட் பண்றதுக்கு செஞ்சது இல்லை, நிஜம். இது நிஜமாகவே அவரை தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது என்பதுதான் இதுல இருந்து உறுதியாக இருக்கிறது. அப்ப பல விஷயங்கள் உண்மையாச்சு. அவங்களுடைய பாதுகாப்பு பலவீனம், எந்த ஒரு பொறுப்பற்றவர்களா இருக்கிறார்கள், ஒருவேளை அதிகாரிகளும் தொலையட்டும் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அது அவ்வளவு கேர்லெஸ்ஸா அவருடைய பாதுகாப்பு விஷயத்துல அவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நம்ம அதிபருக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு இயல்பான ஒரு உந்துதல் இருக்கும்ல, அந்த உந்துதல் இல்லாம இருக்கிறது. அவங்களுக்கு அந்த நட தொலைஞ்சிட்டு அப்படி எவனா போட்டு தள்ளா கூட பரவாயில்லை நினைச்சா எப்படி நடப்பாங்க, அப்படி பேசி வச்சு நடந்தால் எப்படி நடப்பார்கள், அப்படித்தான் அந்த சம்பவங்கள் பூராம இருக்குது. அவன் பாட்டு சாதாரணமா வர்றான், சாதாரணமா தங்குறான், 5 நாளை கண்காணிக்கிறான், 5 நாளா ஏன்டா ஒருத்தன் இருக்கிறான் உள்ளே, அது ஒண்ணுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதனால இது இப்ப அமெரிக்காவினுடைய இல்ல இவருடைய பாதுகாவலர்கள், காவல்துறையினர், இவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், இவருடைய அடுத்த கட்ட பொறுப்புல இருக்கவங்க யாருமே அப்படி ட்ரம்ப கொண்டு போறான் நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்படிதானே? அப்படித்தான் உள்ளுக்குள்ள அப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் இப்ப ராஜினாமா பண்றாங்கல்ல, ஒவ்வொரு அதிகாரம் ராஜினாமா பண்ண என்னத்தை காட்டுது, பெரிய பெரிய ராணுவ தளபதிகளா இருக்கிறாங்க, ரிசைன் பண்றாங்க. அப்ப இவருக்கு கீழே இருக்க இயலாது என்கிற ஒரு நிலை கீழே இருந்து மேல வரைக்கும் அனைவருக்கும் வந்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதலாவது இதுல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அத மக்கள் மத்தியில இந்த ட்ரம்புக்கு எதிரான வெறுப்பு, அரசியல் கட்சிகள் மேல ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. வெறுப்புன்னா ஒரு ஆட்சிக்கு இனிமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்குமே தவிர உள்ளணுங்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு ஆட்சியில ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னா இவனை இறக்கிட்டு வேற வரணும் என்கிற வெறுப்பு தான் இருக்குமே தவிர, இப்படி ஒரு மனிதன் ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய லைஃபே போனாலும் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு வர்றானா எவ்வளவு கோபம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இவன் நம்முடைய வாழ்வு என்ன போனோம்னு சொல்லிட்டு தள்ளிடுவாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒருவன் வருவது, அதுக்குன்னு பல லட்சங்களா செலவழிக்கணுமா இல்லையா? 2 துப்பாக்கி, பல கத்திகள், 5 நாள் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது, அதுக்கு உள்ள எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவதாக இருந்தால்
அதுக்கு பல இல்ல லட்சங்கள் செலவு. இல்ல இல்ல இது இது அந்த நபர் ஈரானுடைய கைக்கூலியா இருக்கக்கூடாதா? ஏன்னா ஈரானுக்குள்ள புகுந்து எப்படி அங்க உளவுத்துறைகளை மொசாட் உருவாக்குச்சோ அது மாதிரி இந்த அமெரிக்கர் ஏன் ஈரானுடைய கைக்கூலியா இருக்கக்கூடாது? அந்த கோணத்துல நம்ம யோசிக்கவே கூடாதா? யோசிக்கலாம். யோசிக்கிறதா தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த FBI நம்மளை விட இது நல்லா யோசிப்பாங்க. யோசிச்சு அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிற வச்சு தான் அந்த முடிவுக்கு வர்றாங்க. அது வெளிநாட்டு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, இவர் எப்ப மாட்டிட்டாரோ இவருடைய லேப்டாப், இவருடைய போன், இவருடைய வீடுகள்ல உள்ள சாதனங்கள் எல்லாத்தையும் கையில எடுத்து விட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு குழு கிடைச்சு போயிரும். வெளிநாட்டோட இவர் தொடர்பு கொண்டாருன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு கோடு வார்த்தையில வந்திருந்தா கூட என்ன செய்வாங்க, துருவி எடுத்துருவாங்க. எதுவுமே கிடைக்கல. இவருக்கு எந்த ஒரு நாட்டினுடைய தொடர்புமே கிடையாது. இவர் இண்டிவிஜுவலா தான் செஞ்சாரு என்று நம்ம சொல்லல. யாரு இந்த குற்றச்சாட்டை சுமத்த வேண்டி இருக்கு அவங்க சொல்றாங்க. இவ எப்பயே தான் இதை சொல்லணும். இந்த மாதிரி ஈரானுடைய சதின்னு சொல்லி. அப்ப ஈரானுடைய சதின்னு சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை இதுக்கு ஈரானும் வேற எந்த நாடும் சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் ஏன் ட்விட்டர்ல போட்டுறாரு, அவர்களே இது முதல்ல சொல்லுவாரு. ஈரானுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்வார்களே, ஆனால் அறவே இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா இல்லவே இல்லை. இந்த ஆள் சுயமா தான் அவர் செய்யறார், சொந்தமா தான் செய்யறார். சொந்தமா செய்யறாரு, ஒரு பெரிய தியாகம் பண்றாரு இவரு. பல லட்சங்களை செலவு பண்றாரு, பல நாட்களை தியாகம் பண்றாரு, தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணுவதற்கு முன் வர்றாரு. நம்மளை கொண்டு வாங்க, தப்பிச்செல்லாம் வர முடியாது. அமெரிக்க அதிபரை சுட்டுறாருன்னு சொன்னா உடனே தள்ளிடுவாங்க. அதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வர்றான்னு சொன்னா மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இப்ப இதில் எடை போட்டு காட்டுது. கோபம் இருக்குங்கிறது அந்த கோபத்தின் அளவு சாதாரண ஒரு குடிமகனுக்கு, எந்த ஒரு பின்புலம், கட்சி பின்புலம், இயக்க பின்புலம், நாட்டு பின்புலம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது என்று சொன்னால் இது மாதிரி எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்ப இவங்க ஆட்சியாளர்கள் திருந்தி கொள்ள வேண்டிய சரியான ஒரு பாடம். இது ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம எவ்வளவுதான் பெரிய வல்லரசு அதிபராக இருந்தாலும் மக்களை எதிர்த்தாண்டா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை படித்து கொண்டு இனிமேலாவது எல்லாருமே திருந்தி கொள்ளணுங்கிறது தான் இதுல பெற வேண்டிய பாடம். அது பெறுவாரான்னு தெரியல. ரொம்ப பேரணும் இது நமக்கு இந்த கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பா ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. யதார்த்தம் என்ன, ஈரானா, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா, இல்ல கூட இருக்கிறவங்களுடைய அலட்சியமா, இல்ல ட்ரம்ப் மீது யாருக்கு பிரச்சனை, ஏன் இதை ஈரான் மீது அவர் பழி போடல போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா நுட்பமா அலசியிருக்கீங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து ஈரான் போர் வரையும் அமெரிக்கர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானை விடுங்க, மற்ற நாடுகளை விடுங்க, சொந்த நாட்டுக்காரங்க இந்த அதிபருடைய இந்த செயல்பாடுகளின் மூலமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சம்பவங்கிறத பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவிடம் இருந்தே அவர்கள் வெளிப்படுத்திய செய்திகள் இருந்தே மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.